Hi everyone, welcome to Netting Lit UGTRB exam seriesல today Paradise Lost book 9ல நமக்கு prescribe பண்ணிருக்க line 795 to 833 அதோட explanation வந்து பார்ப்போம். நம்ம author introduction and Paradise Lostோட summary எல்லாமே last lectureலே பார்த்துட்டோம். So straight away அந்த text lineக்குள்ள நம்ம வந்து போவோம். இந்த text line 795 to 833 வந்து ஒரே passageஆ வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஈவ் வந்து அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்லேருந்து அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ட்ரீயை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்ல. ஸோ அந்த ப்ரைஸ் பண்ணுறது தான் இந்த லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஃப்ரூட்டை ஆடம்க்கு கொடுக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஓ சௌரன் வெர்ச்சுவஸ் ப்ரீஷியஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓ சௌரன் அப்படின்னா சவரைன் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் பவர் வந்து இந்த ட்ரீக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீயில் இருக்க ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ட்ரீயை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஓ சவரன் அப்படின்னா அந்த கிங் சுப்ரீம் பவரில் இருக்க மாதிரி அந்த ட்ரீயை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. வெர்ச்சுவஸ் ப்ரீஷியஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ் அப்படின்னா இந்த ட்ரீ வந்து ரொம்ப வெர்ச்சுவஸ் நல்ல ஒரு ட்ரீயாக வந்து இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸை விட இந்த ட்ரீ தான் ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது. ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு ட்ரீ வந்து இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் தான். இன் பேரடைஸ் ஆஃப் ஆபரேஷன் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரடைஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ப்ரீஷியஸான ட்ரீ வந்து இந்த ட்ரீ தான். ஆஃப் ஆபரேஷன் பிளெஸ்ட் அப்படின்னா பிளெஸ்ஸடான பவர் வந்து இந்த ட்ரீக்கு வந்து இருக்கு. பிளெஸ்ட் அப்படிங்கிறது பிளெஸ்ஸடான பவர் வந்து இந்த ட்ரீக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டு சேப்பியன்ஸ் ஹிதர்டோ அப்ஸ்கியர்ட் இன்ஃபேம்டு. சேப்பியன்ஸ் அப்படின்னா விஸ்டம். ஒருத்தவங்களுக்கு வந்து விஸ்டம் அப்படி இருக்கிறது வந்து ஒரு கிஃப்ட் தானே. ஸோ அந்த விஸ்டம் இந்த ட்ரீயோட விஸ்டம் இவ்வளவு நாள் அப்ஸ்கியூராக இன்ஃபேம்டாக இருந்திருக்கு. அப்ஸ்கியூர் அப்படின்னா கிளியராக யாருக்கும் தெரியலை. இன்ஃபேம்டு அப்படின்னா ஃபேம் கிடைக்காம வந்து இருந்திருக்கு. நீ வந்து ஃபுல் ஆஃப் விஸ்டம் தான் வச்சுருக்க, பட் இவ்வளோ நாள் அது வந்து யாருக்குமே தெரியாமல் அப்ஸ்கியூராக மறைஞ்சு வந்து இருந்திருக்கு. அண்ட் ஐ ஃபேர் ஃப்ரூட் லெட் ஹேங் ஆஸ் டு நோ எண்ட் கிரியேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னோட ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃபேராக இருக்குது. அது வந்து ஹேங் பண்ணி அங்கங்கே நிறையா வந்து இருக்குது. ஆஸ் டு நோ எண்ட் அப்படின்னா எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து இவ்வளவு நாள் கிரியேட் ஆகி வந்து இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா காட் வந்து இந்த ட்ரீயில் இருக்க ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் உன்னோட ஃபேர் ஃப்ரூட் வந்து அதுக்கு ஒரு யூஸே இல்லாமல் இவ்வளவு நாள் வந்து ஹேங் ஆகி இருந்திருக்கு. பட் ஹென்ஸ்ஃபோர்த் மை இயர்லி கேர் நாட் வித்தவுட் சாங் ஈச் மார்னிங் அண்ட் டியூ ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் யூஸ் இல்லாமல் இருந்திருக்கு. பட் இனிமேலேருந்து ஹென்ஸ்ஃபோர்த் இனிமேலேருந்து நான் டெய்லி ஏர்லி கேர் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரீக்கு தேவையான அந்த கேரிங் வேலையெல்லாம் நான் வந்து உனக்கு வந்து செய்வேன். அண்ட் எவ்ரி மார்னிங் வந்து உனக்காக நான் வந்து சாங் பாடுவேன், உன்னை வந்து ப்ரைஸ் பண்ணுவேன். இவ்வளோ நாள் யூஸ் இல்லாமல் இருந்திருக்கு, பட் இனிமே நான் வந்து உன்னைய வந்து ப்ரைஸ் பண்ணி பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஈவ் வந்து சொல்கிறாங்க. ஷால் டெண்ட் தி அண்ட் ஃபெர்டில் burden ease of thy full branches offered free to allன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து உன்னோட பேர்டனை வந்து ஈஸ் பண்ணுவேன். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பேர்டன் அப்படின்னா என்னது, சுமை. அந்த ட்ரீ ஃபுல்லாகவே நல்ல ஃபெர்டிலிட்டியாக இருக்கிற நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குமா அந்த ட்ரீக்கு வந்து பேர்டனாக இருக்குமா, ஹெவியாக இருக்குமா. நான் வந்து அதை உனக்கு வந்து ஈஸ் பண்ணி விடுவேன். ஈஸ் அப்படின்னா உனக்கு அந்த சுமையை வந்து நான் வந்து போக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட ஃபுல் பிரான்ச்சில் இருக்க அந்த ட்ரீஸில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பறித்து ஆஃபர் ஃப்ரீ டு ஆல், யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து கொடுக்க போகிறேன். எனக்கு கிடைச்ச சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அட் த சேம் டைம் இந்த ட்ரீ ஃபுல்லாகவே ஃப்ரூட் இருக்கிறதுனால உனக்கும் ரொம்ப பேர்டனாக இருக்கும். அந்த பேர்டனை ஈஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஃப்ரூட்டை எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டில் டயட்டட் பை தி ஐ க்ரோ மெச்சூர் இன் நாலேஜ் ஆஸ் த காட்ஸ் ஹூ ஆல் திங்ஸ் நோன்னு சொல்லியிருக்காங்க. ஈவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை நான் என்னோட டயட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, டயட் அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ ரெகுலராக இந்த ஃப்ரூட்டை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட விஸ்டம் என்னோட நாலேஜ் இருக்குல்ல அது எல்லாமே இன்னுமே நல்லா மெச்சூர் ஆகும். காடுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கம்ப்ளீட்டான நாலேஜ் வந்து காடுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி நானும் இந்த ஃப்ரூட்டை என்னோட டயட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான்
என்னோட நாலேஜ் எல்லாம் மெச்சூர் ஆகி காட் எப்படி கம்ப்ளீட்டான நாலேஜ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி எனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 10 லைன்ஸாக வந்து இருக்குது. அந்த ட்ரீயை வந்து ஃபுல்லாகவே ப்ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு சுப்ரீம் பவரில் இருக்க ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ச்சுவஸ் அண்ட் அந்த பாரடைஸில் இருக்க ட்ரீலையே ப்ரீஷியஸான ட்ரீ வந்து இந்த ட்ரீ தான், ரொம்ப பிளெஸ்ஸடான ட்ரீ. உங்களுக்கு இருக்க விஸ்டம் வந்து இவ்வளோ நாள் வந்து அப்ஸ்கியூராக மறைஞ்சு வந்து இருந்துச்சு. உங்களோட அந்த ஃபேரான ஃப்ரூட் வந்து அது வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வந்து எந்த யூஸுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இனிமேலிருந்து டெய்லி மார்னிங் வந்து நான் வந்து கேர் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து சாங் பாடுவேன், உங்களுக்கான ப்ரைஸஸ் எல்லாமே நான் வந்து கரெக்டாக வந்து கொடுப்பேன், உங்களை நல்லா டென்ட் பண்ணி வந்து பார்த்துக்கிடுவேன், உங்களோட பேர்டனை வந்து ஈஸ் பண்ணுவேன், அந்த ஃப்ரூட் எல்லாம் பறித்து யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே நான் வந்து கொடுப்பேன். என்னோட டயட்டில் இந்த ஃப்ரூட்டை நான் இன்க்ளூட் பண்ணும்போது என்னோட நாலேஜுமே வந்து மெச்சூர் ஆகும். காடுக்கு எப்படி எல்லா திங்ஸும் தெரியுமோ அதே மாதிரி எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 10 லைன்ஸ் வந்து பார்ப்போம். தோ அதர்ஸ் envy what they cannot giveன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மற்ற எல்லாருமே இந்த ட்ரீயை பார்த்து வந்து ரொம்ப ஜெலஸாக வந்து இருக்காங்களாம். ஏன்னா அவங்களால இந்த ட்ரீ கொடுக்குற அளவுக்கு விஸ்டம் வந்து யாராலையுமே வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ட்ரீயை பார்த்து எல்லாருமே ரொம்ப envy அப்படின்னா ஜெலஸாக வந்து இருக்காங்க. ஃபார் ஹேட் த கிஃப்ட் பின் theirs it had not here thus grown. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து அந்த கிஃப்ட் ஆஃப் விஸ்டம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இந்த ட்ரீ வந்து இந்த கார்டனில் இருக்க வேண்டிய தேவையே வந்து இருந்திருக்காது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு விஸ்டம் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரீ வந்து இந்த ஈடன் கார்டனில் வந்து வளர்ந்து வந்து நிற்கிது. ஃபார் ஹேட் த கிஃப்ட் பின் theirs it had not here அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த கிஃப்ட், அந்த விஸ்டம் அப்படிங்கிற கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரீ இப்போ வளர்ந்துருக்க வேண்டிய அவசியம் வந்து இருந்திருக்காது. பட் thus grown அப்படின்னா நீ வந்து வளர்ந்துருக்க. தென் நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டு தி ஐ ஓ பெஸ்ட் கைட் நாட் ஃபாலோவிங் தி ஐ ஹேட் ரிமைண்ட். இதோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்லி ஒரு சேயிங்கே வந்து இருக்குது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸே இந்த ட்ரீக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் தான் இருக்கணுமா. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் தானா. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு நாலேஜை இதுக்கு அடுத்து தான் வருமா. இவ்வளவு நாள் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் நான் வந்து ரொம்ப இக்னரண்ட்டாக வந்து இருந்திருக்கேன். ஐ ஹேட் ரிமைண்ட் அப்படின்னா நான் வந்து ரொம்ப இக்னரண்ட்டாக வந்து இருந்திருக்கேன். இந்த விஸ்டம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் வந்து இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டு தி ஐ ஓ, உனக்கு அடுத்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற டீச்சரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெஸ்ட் கைடு நாட் ஃபாலோவிங் தி ஐ ஹேட் ரிமைண்ட். பெஸ்ட்டான கைடே வந்து இந்த ட்ரீ நீ தான், பட் ஒன்றை ஃபாலோ பண்ணாமல் நான் இவ்வளோ நாள் வந்து இக்னரண்ட்டாக நான் ரிமைன் ஆகி இருந்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன் இக்னரன்ஸ் thou openest wisdom's way and givest access though secret she retire. இவ்வளோ நாள் வந்து நான் இக்னரண்ட்டாக தான் இருந்திருக்கேன், பட் நீ தான் எனக்கு விஸ்டம் அப்படிங்கிற ஒரு வேயை வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுத்துருக்க. அண்ட் நீ தான் எனக்கு வந்து என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்க அப்படின்னா சீக்ரெட்டான நாலேஜுக்கு நீ வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்க. ஸோ அட்லீஸ்ட் நான் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எல்லா நாலேஜுமே வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த சீக்ரெட்டான நாலேஜ் எல்லாமே யூஸ்வலாக ஹைட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அது எல்லாமே எனக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் வந்து இக்னரண்ட்டாக வந்து இருந்திருக்கேன், அண்ட் நீ தான் வந்து விஸ்டம்க்கு வந்து எனக்கு வந்து வே வந்து கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ பெர்ஹாப்ஸ் ஆம் சீக்ரெட் ஹெவன் இஸ் ஹை high and remote to see from thence distinct. தென் ஹெவன் பற்றி பேசுகிறாங்க. ஈவ் வந்து ஒண்டர் பண்ணுறாங்களாம். ஹெவன் வந்து ரொம்ப ஹை அப்படின்னா ரொம்ப ஃபாரவே, ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குது. அப்படி தூரத்தில் இருக்கிறதுனால காட் வந்து அந்த ஹையான ரீஜியனில் இருந்து இவங்க இருக்கிற அந்த ரிமோட்டான டிஸ்டிங்டான ஏரியாவை பார்க்க முடியுமா, ஆர் நாங்கள் எல்லாம் வந்து மறைஞ்சிருமா, ஹிட்டன் ஆயிடுவோமா காடோட அந்த சைட்டில் இருந்து. ஒருவேளை நாங்கள் வந்து மறைஞ்சு தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெவன் வந்து ரொம்ப தூரமாக ஹையான ஒரு பிளேஸில் இருக்குது. எங்களை டிஸ்டிங்டான இந்த பிளேஸில் வைக்கும்போது காடால் அங்கேருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒண்டர் பண்ணுறாங்களாம். ஈச் திங் ஆன் எர்த் அண்ட் other care perhaps may have diverted from continual watch. அண்ட் இப்போவும் காடை பற்றி தான் சொல்கிறாங்க. காட் வந்து
எர்த்தில் இருக்க எல்லா விஷயத்து மேலேயும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ அவங்க வந்து ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க. அதனால் அதர் மேட்டர்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வந்து கான்ஸ்டண்ட்டாக காட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெவன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ரிமோட்டாக இருக்குது. ஸோ காடால் அங்கேருந்து என்ன வந்து பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தாலும் இங்கே எர்த்தில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ காட் பிஸியாக இருப்பாங்க. ஸோ என்னையா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, கான்ஸ்டண்ட்டாக என்னை வாட்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 லைன்ஸோட ஓவரால் மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற எல்லாரும் வந்து இந்த ட்ரீயை பார்த்து என்வி ஆவாங்களாம். ஏன்னா அவ்வளோ விஸ்டம் வந்து இந்த ட்ரீக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இந்த கிஃப்ட் ஆஃப் விஸ்டம் வந்து கிடச்சிருந்தா இந்த ட்ரீ வந்து இருக்க வேண்டிய அந்த வாய்ப்பே வந்து வேண்டாம். பட் இந்த ட்ரீ வந்து நல்லாவே வளர்ந்து வந்து இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. பட் நீ தான் வந்து பெஸ்ட்டான ஒரு கைடாக வந்து இருக்க. உனக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே வந்து கொடுக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உன்னோட விஸ்டம் இல்லாமல் நான் ரொம்ப இக்னரண்ட்டாகவே வந்து இருந்திருப்பேன். பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த விஸ்டம்கான வேயே வந்து எனக்கு வந்து தெரியுது. அந்த சீக்ரெட்டான நாலேஜ் எல்லாமே நீ தான் வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீ மாதிரி வந்து இருந்திருக்கீங்க. காட் வந்து ஹெவனில் நல்ல ஹையான ஒரு பிளேஸில் எர்த்தில் இருந்து ரொம்ப ஃபார் அவேயாக இருக்காங்க. ஸோ நாங்கள் ரிமோட்டான பிளேஸில் இருக்கும்போது காடால் எங்களெல்லாம் பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தாலும் இந்த எர்த்தில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதை எல்லாத்தையும் காட் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் என்ன வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணாமல் காட் வந்து டைவர்ட் ஆகி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த 10 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10 லைன்ஸ் வந்து பார்ப்போம். அவர் கிரேட் ஃபர்பிடர் சேஃப் வித் ஆல் ஹிஸ் ஸ்பைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்பிடர் அப்படின்னா டிஸ்அலோவர். ஒருத்தவங்க நம்மளை வந்து தடுத்து வச்சுருக்காங்கல்ல, அவங்கள தான் ஃபர்பிடர்னு சொல்லுவோம். காட் வந்து இவங்களை இந்த ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அதனால் காடே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அவர் கிரேட் ஃபர்பிடர் சேஃப் வித் ஆல் ஹிஸ் ஸ்பைஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஹெவனில் அவங்க கூட இருக்க ஸ்பைஸ் அப்படிங்கிறத யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த ஏஞ்சல்ஸ் கூட அவங்க சேஃபாக வந்து ஹெவனில் இருக்காங்க. ஹெவனில் இருந்துட்டு தான் நம்மளை எல்லாரையும் வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி காடை வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அட்ரஸ் பண்ணி முடிக்கிறாங்க. காடு வந்து அங்கே சேஃபாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. தென் இவங்களுக்கு ஆடம் பற்றின ஞாபகம் வந்து வருது. ஓகே, காடு ஓகே, ஆடமை நம்ம வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி ஆடம் பற்றி அடுத்து வந்து திங்க் பண்ண போகிறாங்க. பட் டு ஆடம் இன் வாட் சார்ட் ஷால் ஐ அப்பியர்? இப்போ இந்த ஸ்டேட்டில் நான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஆடம் வந்து என்ன பார்த்தான் அப்படின்னா, நான் அவனுக்கு வந்து எப்படி வந்து தெரியுவேன்? ஷால் ஐ டு ஹிம் மேக் நோன் as yet my change and give him to partake full happiness with me or rather not? இவங்களுக்கு வந்து இப்போ 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வந்து வந்துருச்சு அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால. நான் இந்த சேஞ்சை ஆடம் கிட்ட சொல்லவா வேண்டாமா அப்படின்னு இவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. ஆடம் கிட்ட நான் இப்போ புதுசாக ஒரு ஹாப்பினஸ் வந்து நான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி சொல்லவா இல்லைனா நான் அதை வந்து சீக்ரெட்டாகவே வச்சுக்கவான்னு சொல்கிறாங்க. ஷால் ஐ டு ஹிம் மேக் நோன் அப்படின்னா நான் அவனுக்கு வந்து சொல்லவா, as yet my change and give him to partake அப்படின்னா அவனும் இதில் வந்து பார்ட்டாக ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ண வைக்கவா, அவனையும் அந்த ஒரு பார்ட்டாக வந்து ரோலை வந்து ப்ளே பண்ண வைக்க அப்படின்னா அவனையும் அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட வைக்கவா. ஃபுல் ஹாப்பினஸ் வித் மீ ஆர் ரேதர் நாட், அவனையும் சாப்பிட வச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ஹாப்பினஸாக இருக்கலாம் ஆர் ரேதர் நாட் இல்லாமே இருக்கலாம். ஸோ ஆடம்க்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் கீப் த ஆட்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் மை பவர் வித்தவுட் கோ பார்ட்னர். தென் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இந்த நாலேஜை வந்து என்னோட பவராகவே நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? பட் கீப் த ஆட்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் மை பவர் வித்தவுட் கோ பார்ட்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஆட் வாட் வாண்ட்ஸ் இன் ஃபீமேல் செக்ஸ் த மோர் டு ட்ரா ஹிஸ் லவ். இதை வந்து நான் சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக ரொம்ப வைஸராக மாறிடுவேன். எல்லா விமன் மாதிரி நான் வந்து இருக்க மாட்டேன், எல்லா ஃபீமேல் செக்ஸ் மாதிரி நான் வந்து இருக்க மாட்டேன். நான் ரொம்ப ஒரு வைஸான ஒரு கேர்ளாக வந்து இருப்பேன். இப்படி இருந்தேன் அப்படின்னா ஆடமோட லவ்வை நான் வந்து இன்னுமே கூட ட்ரா பண்ணிக்கலாம், அவனை இன்னுமே என் மேலே அதிகமான லவ்வை வந்து வர வைக்கலாம். அண்ட் ரெண்டர் மீ மோர் ஈக்குவல் அண்ட் பெர்ஹாப்ஸ் எ திங் நாட் அன்டிசைரபிள் சம்டைம். அண்ட் இப்படி நான் சாப்பிட்டு இருக்கிறதுனால விமன் எல்லாத்தையும் விட நான் வந்து விஸ்டமாக இருப்பேன். ஆக்சுவலி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடம் வந்து ரொம்ப விஸ்டம் நினைக்கிறாங்க, இவங்க வந்து இன்ஃபீரியர் நினைக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால இவங்களும் வந்து விஸ்டம் ஆயிட்டாங்க. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக ஆகிட்டாங்க. நம்ம
2 பேரும் ஈக்குவலாக இருக்கும்போது ஆடம்க்கு வந்து ரொம்ப டிசைரபிளான பர்சன் வந்து நானாக மட்டும்தான் இருப்பேன். எ திங் நாட் அன்டிசைரபிள் சம்டைம் நாட் அன்டிசைரபிள் 2 நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும்போது அது வந்து பாசிட்டிவான மீனிங் தான் கொடுக்குது. ஆடமால் என்னைய வந்து வெறுக்கவே முடியாது, அவன் வந்து என் மேலே ரொம்ப டிசைர் தான் வச்சுட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 10 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் காடை வந்து நீங்கள் ஒரு கிரேட்டான ஃபர்பிடர்னு சொல்கிறாங்க. சேஃப் வித் ஆல் ஹிஸ் ஸ்பைஸோட அவங்க வந்து ஹெவனில் வந்து இருக்காங்களாம். அண்ட் ஆடமை பற்றி நான் வந்து இப்போ வந்து யோசிக்கணும். ஆடம்க்கு நான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து அப்பியர் ஆகுவேன், அவன்கிட்ட என்னோட சேஞ்ச் பற்றின உண்மையை சொல்லிடவா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அண்ட் அவனையும் இந்த ஹாப்பினஸில் பார்ட்டேக் பண்ண வைக்கவா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. நான் வந்து அவனை ஹாப்பினஸ் பண்ணவும் வைக்கலாம், வேண்டாமையும் பண்ணலாம். அது வந்து என்னோட சாய்ஸாக தான் இருக்குது. இந்த பவர் கிடச்சிருக்கு எனக்கு, பவர் ஆஃப் நாலேஜை நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இருக்கிற எல்லா விமனை விடவும் நான் வந்து ரொம்ப வைஸராக இருப்பேன். ரொம்ப வைஸராக இருக்கும்போது ஆடமோட லவ் வந்து எனக்கு தான் ஃபுல்லாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடம்க்கு ஈக்குவலான ஒரு கேர்ளாக வந்து நானும் வந்து இருப்பேன். அவனால் என்னைய வந்து லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த 10 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 9 லைன்ஸ் வந்து பார்ப்போம். சுப்பீரியர் ஃபார் இன்ஃபீரியர் ஹூ இஸ் ஃப்ரீ அப்படிங்கிற கொஸ்டினோட தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து சுப்பீரியராக இருக்கேன். சுப்பீரியர் அப்படின்னா நான் இப்போ வாய்ஸாக மாறிட்டேன்ல, ஸோ நான் இப்போ வந்து சுப்பீரியராக வந்து இருக்கிறேன். ஒருத்தவங்க இன்ஃபீரியராக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே ஃப்ரீயாக வந்து இருக்க முடியாது. யாரோட கண்ட்ரோல்லையாவது தானே இந்த இன்ஃபீரியரான பர்சன் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து நானுமே வந்து ஃப்ரீ ஆகிட்டேன், ஏன்னா நான் வந்து சுப்பீரியராக மாறிட்டேன். திஸ் மே பி வெல் பட் வாட் இஃப் காட் ஹவ் சீன் அண்ட் டெத் என்ஷூ தென் ஐ ஷால் பி நோ மோர். இப்போ அகைன் காடை பற்றின பயம் வந்து வருது. நான் வந்து சுப்பீரியராக மாறிட்டேன்லாம் சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் டக்குன்னு ஒருவேளை காட் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெத் வந்து கிடச்சிரும். டெத் வந்து கிடச்சா என்னால் இந்த கார்டன் ஆஃப் ஈடனில் ஆடம் கூட வந்து வாழ முடியாது. திஸ் மே பி வெல் பட் வாட் இஃப் காட் ஹவ் சீன் அண்ட் டெத் என்ஷூ தென் ஐ ஷால் பி நோ மோர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆடம் wedded to another Eve shall live with her enjoying I extinct. அப்படி நான் வந்து இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா காட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடம்க்கு இன்னொரு ஈவை கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஒய்ஃபை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்க 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணி வாழுவாங்க. பட் நான் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவேன், நான் வந்து இல்லாமே போயிடுவேன். அவங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்தா என்ன ஆகும்? எ டெத் டு திங்க். அந்த லைனை பாருங்கள். இப்படி நினைக்கிறதே எனக்கு வந்து டெத் மாதிரி இருக்குது. இது வந்து டெத் அளவுக்கு இப்படி நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எ டெத் டு திங்க்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபர்ம்டு தென் ஐ ரிசால்வ் ஆடம் ஷால் ஷேர் வித் மீ இன் பிளிஸ் ஆர் ஓ. அண்ட் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆடம் வந்து ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, ஓ அப்படின்னா கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவன் வந்து என் கூட ஷேர் பண்ணட்டும். ஆடம் ஷால் ஷேர் வித் மீ இன் பிளிஸ் ஆர் ஓ. பிளிஸ் ஆர் ஓனா ஹாப்பினஸ் ஆர் சஃபரிங் எல்லாத்துலேயும் ஆடம் வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணட்டும். ஸோ டியர் ஐ லவ் ஹிம் தட் வித் ஹிம் ஆல் டெத்ஸ் ஐ குட் என்டியர் வித்தவுட் ஹிம் லிவ் நோ லைஃப். நான் வந்து ஆடமை ரொம்ப டியரஸ்ட்டாக வந்து லவ் பண்ணுறேன். அவன் கூட இருந்தான் அப்படின்னா நான் டெத்தை கூட நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருக்கிறேன். பட் வித்தவுட் ஹிம் அந்த வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் வந்து ஆடமை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இந்த வாழ்க்கையில் வந்து ஆடம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டதை ஆடம்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைன்ஸ் 795 to 833 வந்து பார்த்துருக்கோம். இந்த லாஸ்ட் 9 லைன்ஸோட ஓவரால் ரீகேப் வந்து பார்ப்போம். நான் வந்து ரொம்ப சுப்பீரியராக மாறிட்டேன், இன்ஃபீரியராக இருக்க எல்லாருமே வந்து ஃப்ரீடமாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு அண்ட் இப்போ காட் பற்றின பயம் வந்து ஈவுக்கு வந்து அகைன் வந்து வருது. காட் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக எனக்கு வந்து டெத் தான். ஆடமை இவங்க என்னவும் பண்ணிடலாம் அப்படின்னா இன்னொரு ஈவையும் கூட காட் வந்து கொடுக்கலாம். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாழலாம், அவங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழுவாங்க. நான் வந்து இல்லாமையே போயிடுவேன். இதை நினைக்கும் போதே எனக்கு வந்து டெத் மாதிரி இருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துட்டேன். கன்ஃபார்மாக என்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். நான் ஆடம் கூட தான், அது பிளிஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஓவாக இருந்தாலும் சரி, நான் ஆடம் கூட தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆடம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த 9 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைன்ஸ்
795 to 833 ஆஃப் பேரடைஸ் லாஸ்ட் புக் 9 வந்து ஈவ் வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, அந்த ட்ரீயை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, காடை வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அண்ட் கடைசியாக ஆடமை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.